students to 10th standard science lesson number 7. Do you remember about the atomic theory of the previous page at the page number 91? Now we are going to read the page number 92, atom and atomic mass. Page number 92 in both English and Tamil medium. Another topic is given, atom and atomic mass. தமிழ் வழி மாணவர்களும் அணு மற்றும் அணு நிறை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே போன பகுதியில் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், அதோட தொடர்ச்சி தான் இது. ஓகே, சே atom contains the three particles, proton, neutron and electron. Okay, proton and neutrons are packed inside the nucleus of an atom, but electrons are revolved around the nucleus. அணுவின் உட்கருவுக்குள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான் துகள்கள் காணப்படுகிறது. அணுவின் உட்கருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டங்களில் எலக்ட்ரான்கள் சுழன்று கொண்டு வருகிறது. இது ஒரு பேசிக் கான்செப்ட். Protons and neutrons have considerable mass, but electrons don't have such a considerable mass. அதாவது அணுவின் உட்கருவுக்குள் காணப்படக்கூடிய புரோட்டான் மற்றும் நியூட்ரான் துகள்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நிறையை பெற்றிருக்கிறது. ஆனால் உட்கருவுக்கு வெளியில் சுழலக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு நிறையை பெறவில்லை. So students, just to listen about the mass, atomic mass, atom and atomic mass. Atom means we know already the minute particle of a matter is called what? Atom. But atomic mass says about the mass of proton and neutron, which is packed inside the nucleus. We can say nucleons also. The protons and the neutrons, we can say what? Nucleons, because both are packed inside the nucleus. But electrons are a free movable particle around the nucleus. அணுவின் உட்கருக்குள்ள இருக்கிறதுனால இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியான்கள் என்று கூட சொல்லுவோம். அணுவின் உட்கருக்கு வெளியில் எலக்ட்ரான்கள் சுழல்கிறது. புரோட்டான் நியூட்ரானுக்கு தான் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நிறை காணப்படுகிறது. பிசிக்ஸ் பகுதியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மாஸ் என்னென்ன, வெயிட் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் லிசன் த portion and recollect the portions what you have learned in the physics. Weight equal to mass into gravity. But if we want to find the mass, we have to divide the weight and gravity. Okay, W equal to m into g. If we want to take our mass, that means m equal to W by g. If we divide weight and gravity, we can find the mass. ஓகே, மாஸை பற்றி நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. மறுபடியும் உங்களுக்கு நினைவு கூறுவதற்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ எப்படி நம்ம இதை கணக்கு பண்ணுறாங்கன்னா, த சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் இட்ஸ் மாஸ் நம்பர். ஒரு அணுவின் நிறையன் என்பது என்ன என்றால் புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூட்டுத்தொகை ஆகும். ஓகேவா, ஏற்கனவே உள்ள பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஃப்ரண்ட் பேஜில் பேஜ் நம்பர் 91ல் குளோரினை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, குளோரின் கொடுத்துருக்காங்க, ஐசோடோப்ஸ் என்கிற போர்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். நீ வேணால் பக்கம் 91 திருப்பி பாரு. குளோரின் ஐசோடோப் கொடுத்துருக்காங்க. அதில் அணு எண் 17 கொடுக்கப்பட்டிருக்கிறது, மேலே நிறை எண் 35 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஐசோடோப் குளோரினில் அணு எண் 17 நிறை எண் 37 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா, இந்த முதல் ஐசோடோப் எடுத்துக்குவோம். குளோரினில் நிறை எண் 35 கொடுத்துருக்காங்க, அணு எண் 17 கொடுத்துருக்காங்க. ஆக நிறை எண் என்பது மேலே சொல்லப்பட்ட நம்பர். 35 என்றால் அதில் காணப்படக்கூடிய புரோட்டான் மற்றும் நியூட்ரானோட கூட்டுத்தொகை தான். இதுதான் அணு நிறை என்று சொல்லப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட், ஜஸ்ட் யூ கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இஸ் கால்ட் அஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் அன் எலிமெண்ட். ஓகே, அப்போ அந்த 35 என்பது தான் என்னது? அணு நிறை என்று சொல்லப்படுகிறது. So 35 indicates about the mass number of the chlorine. Okay, அப்போ ரெண்டும் இருக்கு. அப்போ 35 எவ்வளோ புரோட்டான் இருக்கு, எவ்வளோ நியூட்ரான் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கலாம்? கீழே பாருங்க, 17 கொடுத்துருக்காங்க. குளோரினுக்கு கீழே 17. அது என்னது?
அட்டாமிக் நம்பர், அணு எண். அப்போ அணு எண் வந்து எப்பொழுதுமே அது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை குறிப்பதாக அமைகிறது. ஓகேவா? எலக்ட்ரான் எண்ணிக்கை குறிப்பதாக அது அமைகிறது. அப்போது அதே அளவுக்கு என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். அப்போ நியூக்ளியஸில் 17 புரோட்டான் இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றால் எலக்ட்ரான் 17 இருக்கிறதுனால நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் எண்ணிக்கையும் 17 தான் இருக்கணும். அப்போ 35 மைனஸ் 17 எவ்வளோ வரும்னு பார்த்துக்குங்க இல்லையா? எவ்வளோ வரும்னு முக்கியம்? 3 மிச்சம் இருக்குல்ல, மிச்சத்தில் உள்ளது எவ்வளோ இருக்குது? 15 3 18. ஆக 18 என்பது நியூட்ரானை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ சிம்பிளாக அந்த ஐசோடோப் மூலமாக என்ன செய்யலாம்? அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம எளிதாக நம்ம பார்த்துடலாம். அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. The mass of an atom is measured in atomic mass unit, AMU கொடுத்துருக்காங்க. அணு நிறை அலகு. தமிழில் சொன்னது அணு நிறை அலகு. அதாவது mass of an atom measured in atomic mass unit. ஒரு அணுவின் மொத்த நிறையை வந்து அணு நிறை அலகு என்று என்ன சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 of the mass of a carbon 12 atom and isotope of the carbon which contains 6 protons and 6 neutrons. எதோட கம்பேர் பண்ணுறாங்க? கார்பன் ஐசோட்டோப்போட கம்பேர் பண்ணுறாங்க. கார்பன் வந்து ஐசோட்டோப் உண்டு. பொதுவாக கார்பன் நமக்கு தெரியும். கார்பனோட ஐசோட்டோப்பை என்ன சொல்லுவாங்க? C12, C13, C14 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? அதான் கார்பனோட ஐசோட்டோப்பு. ஏனென்றால் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்டிருந்தால் என்னது? ஐசோட்டோப். The carbon isotope contains the same atomic number but different mass number. So the carbon having the atomic number is 6 but the mass number is 12 in one isotope, 13 in another isotope, 14 in one more isotope. ஓகேவா? ஸோ அதன் மூலமாக என்ன செய்கிறோம்? 1/12 பார்ட்டை தான் என்ன செய்வாங்க? இந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது 1AMUன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அணு நிறை அலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, okay, next we are going to learn about the relative atomic mass. ஒப்பு அணு நிறை. ஒப்பு அணு நிறை. ஒப்பு என்றால் என்ன? மற்றவர்களோடு ஒப்பிடுவது. அதான் ஒப்பு அணு நிறை. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஒரு அணுவின் நிறையை மற்றொரு அணுவின் நிறையோடு ஒப்பிட்டு பார்ப்பது தான் எனது ஒப்பு அணு நிறை என்று சொல்லப்படுகிறது. ஓகேவா? புத்தகத்தில் நல்ல எக்ஸாம்பிளாக நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா நீ வாசித்தாலே அதை கண்டுபிடிச்சிடலாம். பெரும்பாலும் ஐசோடோப்பில் அது மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? தெளிவாக விளங்கி கொள்ளலாம். போன வகுப்புலேயே நான் வந்து ஹைட்ரஜன் ஐசோடோப் பற்றி சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? The 3 isotopes of hydrogen what we have learned already is protium, deuterium and tritium. Okay, don't forget these isotopes again. So later hydrogen atom was replaced by oxygen atom and standard. Now the stable isotope of carbon with atomic mass 12 is used as the standard for measuring the relative atomic mass of an element. அதாவது கார்பன் அணுவில் கார்பன் 12 என்ற ஐசோட்டோப்பில் இருக்கக்கூடிய அளவை வைத்து தான் என்ன செய்கிறாங்க? ஒப்பு அணு நிறை அலகை கணக்கிடுகிறார்கள் இல்லையா? வேதியியல் உலகம் எப்படியாக அந்த கணக்கீடுகளை தெளிவாக செய்கிறாங்க. நல்லா பார்த்துக்கணும். இல்லை, ஒப்பு அணு நிறை அலகு. ஒரு தனிமத்தின் ஒப்பு அணு நிறை என்பது அத்தனிமத்தின் ஐசோட்டோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 பங்கு நிறைக்கு உள்ள விகிதமாகும். இது A1 என்று குறிப்பிடப்படுகிறது. இதனை திட்ட அணு எடை எனவும் அழைக்கலாம். அப்படியா? புத்தகத்தில் ஒப்பு அணு நிறை பற்றி சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் divided by 1/12 of the mass of one carbon 12 atom. கார்பன் 12 ஆட்டத்தோடு இணைச்சிருக்காங்க இல்லையா? கார்பன் 12 என்பது என்னது? ஒரு ஐசோட்டோப். எப்படி ஹைட்ரஜனை பார்த்தோம் இல்லையா? அதே போல் கார்பன் 12 ஒரு ஐசோட்டோப், கார்பன் 13 ஒரு ஐசோட்டோப், கார்பன் 14 ஒரு ஐசோட்டோப். இல்லை, கார்பன் 14 தான் என்ன செய்வாங்க? அரை ஆண்டு வாழ்வு காலத்தை கணக்கிடுவாங்க. அதாவது பழைய
பொருட்களோட ஃபொசைல் பொருட்கள் சொல்லுவாங்களே, புதைப்படிவ பொருட்களின் ஆயுள் காலங்களை கணக்கிடுவதற்கு கார்பன் 14 என்ற ஐசோடோப்பை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ scientists are using the carbon 14th isotope to find out the real age of the fossil particles such as the bones of the dinosaurs, skeletons of the human beings. இல்லையா, பழைய கட்டிடங்கள், பழைய மண்டை ஓடுகள், பழைய எலும்புகளோட வருஷங்களை கணக்கிடுவதற்கு கார்பன் 14 என்ற ஐசோட்டோப்பை பயன்படுத்துகிறாங்க. அது இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் ஒப்பு அணுநிறை அலைகளை என்ன பயன்படுத்துகிறாங்க? கார்பன் 12. ஞாபகம் வச்சுக்கோ, கார்பன் 12 உண்டு, கார்பன் 13 உண்டு, கார்பன் 14 உண்டு. இதெல்லாம் ஐசோடாப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஐசோடாப்ஸ் ஆஃப் த கார்பன். ஓகேவா? இதுதான் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஒப்பு அணு நிறை அலகை பயன்படுத்துவதற்கு கார்பன் 12 என்ற ஐசோடோப்பை பயன்படுத்துகிறார்கள். ஓகேவா? இந்த பகுதி நல்லா நீங்கள் வாசிச்சு கொடுங்க இல்லையா. இந்த ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸில் டெஃபினிஷனை கட்டாயம் நீங்கள் எழுதி பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஏற்கனவே நம்ம போன வகுப்பில் பார்த்துருக்கோம் அட்டாமிக் தியரி, அணுக்கொள்கை. அணுக்கொள்கையில் ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 பாயிண்டாவது மனப்பாடமாக நீங்கள் எழுதணும். ஹோம்ஒர்க்காக நோட்டில் எழுதணும். அதுக்கு அடுத்தபடியாக ஆட்டம் என்றால் என்ன, ஒப்பு அணு நிறை என்றால் என்ன, அதையும் நீங்கள் அந்த விளக்கத்தோடு எழுதி ஒரு நோட்டில் வச்சு என்ன செய்யுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி அதை அந்தந்த சயின்ஸ் டீச்சருக்கு அனுப்புங்க. ஓகேவா? தொடர்ச்சி அடுத்த வகுப்பை பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.